பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தமாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அதை இந்த வசனங்கள் வாசிப்பது முன்பு அதற்கு நேற்றைய தினத்தில் நாம் தியானித்ததையும் சேர்த்து வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம். நம்மளுடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது பாருங்க, அவங்க அந்த அக்கினி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். அந்த மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவங்கள சமுத்திரத்தின் வழியாக அவங்க நடந்து போகிறதுக்கு அது ஆண்டவர் எல்லா வழிகளை திறந்து தராரு. பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் அந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலே அவங்க போகிறாங்க பாருங்கள். அவங்கள எல்லாம் மேகஸ்தம்பம் ஒரு பெருசாக அப்படியே மூடி கவரேஜ் பண்ணி பாதுகாக்குது. இன்னும் அந்த செங்கடலில் நடந்து போகும்போது அந்த வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. கடல் அப்படியே மதில் மாதிரி நிற்குது. அப்படியே வெட்டாந்தரையில் 6 லட்சம் ஜனங்கள் நடந்து போகிறாங்க. அவங்க எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. அது ஒரு ஞானஸ்தானம், ஒரு முழுக்க ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். மன்னாவை புசித்தார்கள். பரலோக உணவு மன்னாவை புசித்தார்கள். இன்னும் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஞான பானம் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலையிலிருந்து தான் நீர் சுரக்குது, ஊற்று தண்ணீர் சுரக்குது. ஆண்டவர் அதிலிருந்து தான் அந்த ஜனங்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுக்குறாரு. அந்த மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கண்மலையை பார்த்து 2 அடி அடித்தா தண்ணீர் வரும்னு சொல்லும்போது அந்த கண்மலையை பார்த்து 2 அடி கொடுக்கும்போது தண்ணீர் வருது. இன்னொரு தடவை அவங்க தண்ணீர் வேணும்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணும்போது அவன் மோசைக்கிட்ட வந்து முறுமுறுத்த போது அவர் சமூகத்தில் ஆண்டவரே இவங்களாம் தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்களே, என்கிட்ட இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறது, இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது இந்த ஜனங்களுடைய அந்த ஒரு முறுமுறுப்பை தாங்க முடியாமல் மோசே உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆண்டவர் பேச சொல்லுவார். கண்மலையை பார்த்து 2 அடி அடிச்சிருவார். அங்கேருந்து தண்ணீர் வரும். ஆனால் நான் சொன்னபடி நீ செய்யலைங்கிறனால உன்னை கானான் தேசத்துக்குள்ளே நீ போக முடியாது. நீ இன்னொரு இடத்துல நீ கானான் தேசத்தை பார்ப்ப, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறாரு. பாருங்கள், அந்த கண்மலையை நீ பார்த்து பேசு, நீ அடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அதனாலேயே கானான் தேசத்துக்குள்ளே போகிற ஒரு பாக்கியமே இல்லாமல் போயிடுச்சு மோசைக்கு. ஏன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. பாருங்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ இப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. பாருங்கள், இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு. அந்த ஞான போஜனத்தை கொடுக்குறாரு, ஞான பானத்தை கொடுக்குறாரு, மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவங்கள பாதுகாத்தார், வழி நடத்தினார். இவ்வளோ தூரம் அந்த முற்பிதாக்களை அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளோ தேவன் பாதுகாத்து அப்படி நடத்திட்டு அவ்வளோ ஆசீர்வாதம் அவ்வளோ ஒரு மேன்மையாக நடத்திட்டு வந்தாலும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை.
அதனால் அவர்கள் ஏன் அவங்க பிரியமாக இல்லை, அதனால் வனாந்திரத்தில் அவங்களாம் அழிக்கப்பட்டார்கள். ஏன் தேவனுக்கே பிரியமாக இல்லை? அப்போ அவங்க தன் மனசு இச்சித்தபடி அதுபடி நடக்கணும்னு சொல்லி அவங்களோட பாருங்கள், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிழலோட்டமாக பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போது நாம் வாழ்கின்ற காலத்துக்கு ஒரு நிழலோட்டமாக இருக்கிறது, ஒரு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவங்க அந்த அளவுக்கு மனம் இச்சித்தது போல செய்யணும்னு நினச்சாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்னும் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவைகளில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர் கன்றுக்குட்டியை வச்சு வழிபட்டாங்க. அவங்க இஷ்டப்படி அவங்க அந்த கன்றுக்குட்டியை வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. அது தேவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பாருங்கள், அந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்காரர் போல் நீங்கள் ஆகாதிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சம்பவங்கள் நமக்கு திஷ்டாந்தங்களாக காண்பித்து கொடுக்கிறார். இன்னும் அவர்களில் சிலர் என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணுறாங்க. வேசித்தனம். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க வேசித்தனம் பண்ணாங்க. அப்போ அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவே பரீட்சை பார்க்குறாங்க. ஒருபோதும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுக்கு நாம் அப்படியே உபே பண்ணி நடக்கணும். முழுமையாக நம்பணும். தேவன் செய்வார் என்று முழுமையாக நம்பணும். அவர் நடத்துவார் என்று அந்த நம்பிக்கையில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சே, நம்ம செய்வோம், இப்படி பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறாரா என்று பார்ப்போம் என்று சொல்லி நாம் தேவையில்லாத காரியங்களில் வீணான பரீட்சை பார்க்கக்கூடாது. தேவனை பாம்புகளால் பரீட்சை பார்த்தோன்னா ஆச்சு, பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக என்று சொல்லப்படுகிறது. டெஸ்ட் தேவையில்லாமல் கிறிஸ்து தேவன் அவர் உண்மைன்னா இப்படி செய்யட்டும் அப்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் அந்த ஒரு டெஸ்ட் பண்ணி அவரை பரீட்சை பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவமே நம்மளுடைய சிந்தைகள் கூட இருக்கவே கூடாது. அவர்களை சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், முறுமுறுப்பு. தேவன் அருவருக்கிற காரியம் முறுமுறுப்பு. நாம் குறை சொல்வது, குற்றப்படுத்துறது, இது சரியில்லை அது சரியில்லை, ஒரு நைன்னு அப்படியே இது பண்ணுறது, அது முறுமுறுக்கிறது. தேவன் அதை விரும்புகிறதே கிடையாது, அதை வெறுக்கிறார். முறுமுறுக்கப்பட்டதுனால என்னாச்சு? சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் மூலமாக ஆண்டவர்கிட்ட இருக்க அந்த சங்கார தூதன் தான் அந்த நாளே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லை முறுமுறுப்பது. அப்போ இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், நம்மளோட முற்பிதாக்கள் அநேக காரியங்களை செய்து அவர்கள் அந்த வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவங்க அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களால் போக முடியவில்லை. பாருங்கள், நாமும் இக்காலகட்டங்களில் அவங்க நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு இப்போது எச்சரிப்பு செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பரம கானானுக்கு போக வேண்டும். அவங்க கானானுக்காக போகணுன்னு 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அவர்கள் அங்கேயே மடிந்து போனார்கள். நாம் அப்படி இராதபடி நாம் இந்த வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கணும். இந்த ஓட்ட பந்தயம் நாம் ஓடிக்கொண்டிருக்கணும். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக ஓட வேண்டும். ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க வேண்டும். நாம் பரம கானானை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் பரம கானானை சுதந்திரிக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறோமா? கர்த்தர் என் வாழ்க்கையில் எது அனுமதித்தாலும் அதை நன்மைக்கு தான் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், இழப்புகள் என்ன வேணாலும் வரும். ஆனால் ஏன் ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க? உங்களுக்கு கண் இல்லையா? நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேனே, உங்கள் காது கேட்காதா? உங்களுக்கு உணர்வே இல்லையா? ஏன் என்று ஆண்டவர்கிட்ட கொஸ்டினும் கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். அது ஒரு இழப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோ போராட்டமாக இருக்கட்டும்,
நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ற வசனத்தின்படி உபத்திரவும் நன்மைக்கே. உபத்திரவும் உண்மையிலே சொல்லப்படும், உபத்திரவும் நமக்கு ஆசீர்வாதம். சிலுவை சுமப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவன் தன்னைத்தானே வெறுக்கணும், நம்ம சுயம் சாகணும், நான்கிற பெருமை அழியணும். பாருங்கள், நம்மளையே வெறுக்கணும்னு சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து. அப்போ தனக்குன்னு ஒரு சிலுவை, எல்லாருக்கும் இதை கேட்டுக்கொண்டு நண்பு தேவைகளை உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை எந்த விதத்திலாவது அந்த சிலுவை இருக்கும். நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே நாம் சிலுவை, நம்முடைய சரீரம் ஒரு சிலுவையாக இருக்கலாம், வியாதி, கொடுமை, பலவீனம், இது ஒரு சிலுவையாக இருக்கலாம். இல்லை கணவர் ஒரு சிலுவையாக இருக்கலாம், இல்லை மனைவி ஒரு சிலுவையாக இருக்கலாம். பாடுகள், கஷ்டம், இவங்களை வச்சு என்ன சமாளிக்கிறது, எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது, போராட்டமாக இருக்குது, லைஃப்பில் பயங்கர சேலஞ்சபுளாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறோமா? சிலுவை, ஆண்டவர் நமக்கு சிலுவை கொடுத்திருக்கிறார். அது மனிதர்கள் மூலமாக வருகிற சிலுவையாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியாக சிலுவையாக இருக்கலாம், இல்லை வியாதின் கொடுமையில் அப்படிப்பட்ட சிலுவையாக இருக்கலாம். எந்த சிலுவையாக இருந்தாலும் நாம் சுமந்தாக வேண்டும். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் பார்த்தா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். அனுதினமும், டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் அதினதின் பாடுகள் போதும். அதனால தான் அதினதின் பாடுகள் போதும்னா அன்றன்றைக்குள்ளதை நீங்கள் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்றார். பாடுகள் உண்டு அனுதினமும், அது பாடுகள் நன்மைக்கே, உபத்திரம் நன்மைக்கே. ஆனால் ஆண்டவர்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. அன்றியும் அவருடைய திருமணத்தின் முறை அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற வசனப்படி சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, அப்பா உம்முடைய மனதை வேதனைப்படும்படியாகவோ அப்பா முறுமுறுக்கும்படியாக நான் ஒரு தடவை கூட நான் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே என்னை முழுமையாக தாழ்த்திக்கிறேன் ஐயா, அர்ப்பணிக்கிறேன். அப்பா உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து நடத்துங்க அப்பா, நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அதோடு இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். அல்வா ஒமேகமனவனை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரை போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரலோகத்திற்கு பரமபிதாவே போய் போற்றுகிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா பிப்ரவரி மாதமாகிய 2வது மாதத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற நன்றி தகப்பனே. அப்பா அந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எது அனுமதித்தாலும் ஆண்டவரே நீங்கள் நன்மைக்கு எதுவாக தான் செய்வீர் ஆண்டவரே. உபத்திரவும் நன்மைக்கே, உபத்திரவும் எங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி தகப்பனே. நீர் ஏசப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். கிறிஸ்து எங்களுக்குள்ளே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். ஆவியானவர் எங்கள் சரீரம் தான் நீர் ஆவியானவரே நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களை மேன்மையாக உயர்வாக ஆசீர்வாதமாக அப்பா இந்த மட்டும் நீர் வைத்து வைத்திருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்காக ஆண்டவரே என்ன வந்தாலும் சகிக்கிற ஆண்டவரே இருதயத்தை எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் முற்புதாக்கள் ஆண்டவரே அப்பா முறுமுறுத்தபடி நாங்கள் முறுமுறுக்காதபடி ஆண்டவரே அப்பா அவர்கள் வேசித்தனம் பண்ண போல நாங்கள் வேசித்தனம் பண்ணாதபடி, அவங்க பரிச்சை பார்த்த உண்மை பரிச்சை பார்த்த போல நாங்களும் பரிச்சை பாராதபடி ஆண்டவரே, அவங்க விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்காங்களே அதுபோல் நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அவங்க இச்சித்தது போல நாங்கள் இச்சையில் அப்பா சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஐயா. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த வசனத்தினுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம். எங்களால் ஆண்டவரே அப்பா தனித்திருந்து எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துப்படி எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. உமக்கு பிரியமான நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்கு நீங்கள் நடத்தி கொண்டு வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் கைட்டுச்சுக்கிற எல்லா வேலையும் உங்களுடைய கிருபை எங்கள் கூட இருக்க நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.